அரசாங்கம் என்பது சரிசமமாக பார்க்க வேண்டும். பெரிய திருப்பணியை பணியாற்றக்கூடிய ஒரு வருமானமும் சம்பளமும் உங்க கண்ட்ரோல்லே புதுப்பிடக்கூடிய பூசாரிகளுக்கு சம்பளம் இல்லாமல் 1000 ரூபாய் கொடுக்கிறது, 1500 கொடுக்கிறது. இறந்து போனா அவன் குடும்பம் நடுவோடு எத்தனை ஒரு கால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரிகள் இறந்த பூசாரிகளுக்கு இந்து சமயத்துறை குடும்ப நலனை வழங்கியிருக்கு சொல்லுங்க. குடும்ப நலனை வழங்கினா அரசு கட்டுப்பாடு இருக்கணும், சட்ட விதிகள் சொல்றீங்க. அதனால பூசாரி பெருமக்கள் ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ வருமானம் வந்து ஏதோ இந்த சமயத்தை பாதுகாக்கணும். எங்க தாத்தா பூஜை பண்ணாரு, எங்க பாட்டா பூஜை பண்ணாரு, அந்த மணி மாறாமல் இந்த மாரியம்மனுக்கும் காளியம்மனுக்கும் நான் பூஜை செய்வேன். ஹோட்டல் கடையை எச்சா எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணலாம். அந்த வருமானம் அப்படியெல்லாம் இந்த இந்து சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய அழகாக விளங்கக்கூடியவர்கள் கிராமக்கூடிய பூசாரிகள். இந்திய திருநாட்டை எல்லையை நம்முடைய ராணுவ வீரர்கள் பாதுகாக்கின்றார்கள். அதே போல நம்முடைய இந்து சமுதாயத்தையும் இந்து திருக்கோயிலையும் பாதுகாவலாக இருப்பவர்கள் பூசாரிகள். அந்த பூசாரிகளுக்கு அரசு செய்ய வேண்டியது வருமானத்திலே வரக்கூடியது கிராமப்புற பூசாரிகளுக்கு ஒரு தனி பங்கை ஒதுக்க வேண்டும். 4000 ரூபாய் ஓய்வூதியம், ஊக்கத்தொகை 1000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. காப்பாற்ற முடியுமா? இந்த 1500 ரூபாயை வச்சு அவர் திருமணம் மேல்படிப்பு படிக்க முடியுமா? குழந்தைகளை வச்சு திருமணம் நடத்த முடியுமா? அதனால என்னுடைய மனதில் பட்டதை நிறைய சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. பூசாரியாக இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு சங்கத்துக்கும் நிர்வாகம் செய்ய வேண்டும். பூசாரியாக இல்லாதவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பை நீங்கள் தலையிலே தூக்கி வைத்து ஆடினால் அது எங்கே கொண்டு செல்லும் என்பதை நீங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாரை சொல்றேன் புரிஞ்சு திருக்கோயிலை பாதுகாப்பது, திருக்கோயில் சொத்துக்களை பாதுகாப்பது முன்னுதாரணமாக இருப்பவர்கள் நம்முடைய பூசாரிகள். அப்படிப்பட்ட பூசாரிகளை பாதுகாப்பது அரசு. அரசு இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக பூசாரிகளை பாதுகாக்க வேண்டும். ஆனால் கடந்த ஆட்சியினா அதிமுக ஆட்சியில் கொண்டுள்ள பூசாரி நலவாரியம் திமுக ஆட்சியில கொண்டு வந்த நலவாரியத்திற்கு இதுவரை அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்யாமல் இருப்பது யாருடைய அழுத்தம்? யார் அழுத்தம் கொடுக்கிறாங்க? தமிழ்நாட்டில் 9 பூசாரிகள் அலுவல் சாரா உறுப்பினரா தகுதி இல்லையா? இந்த 5 ஆண்டுகளா இந்த அலுவல் சாரா உறுப்பினரை இந்து சமய அறநிலையத்தை தேடிக்கிட்டு இருக்கா? இங்க வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் நீங்க பார்க்கணும், உளவுத்துறையும் பார்க்கணும். எத்தனையோ நலவாரி பத்திரிகையாளர்கள் கூட நலவாரி கடந்த மாதம் கூட அமைச்சர் தலைமையில நடந்தது. அது அலுவல் சாரா உறுப்பினர் போட்டுப்பாங்க. ஆனால் அலுவல் சாரா உறுப்பினரே இல்லாமல் நலவாரியத்துக்கு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்றால் அது எந்த வகையிலே போட்டு செல்கிறது? இரண்டாவது, பூசாரி நலவாரியத்தில உறுப்பினராக இருப்பவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும். முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில 60,000க்கு மேற்பட்டுள்ள பூசாரிகள் நலவாரியத்தில இணைக்கப்பட்டு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்களுக்கு சிலருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளால் 15
ஆண்டுகளாக இந்த நலவாரியத்தை செயல்படுத்தாமல் உறுப்பினர்களை புதுப்பிக்காமல் அந்த வழங்கப்பட்ட அடையாளத்தை எல்லாம் கைமொழி போயிடுச்சு. தொடர்ந்து வலியுறுத்தோம். அடையாளத்தை 2010 முடிஞ்சிருக்கு. அந்த அடையை ரினியூல் பண்ணி கொடுங்க, இறந்த பூசாரிகளுக்கு நிதி கொடுங்க, கல்வி நிதி கொடுங்க அப்படின்னு கேட்கும். இப்ப காலம் போன கடைசியில நேரத்து அறிவிச்சிருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்னா பூசாரிகளுடைய அருமை பெருமை தெரிந்திருக்கும் இந்த அரசுக்கு என்று நினைத்தோம். ஆனால் ஊருக்கு நினைத்தவன் பிள்ளையார் கோயில் பூசாரி என்று அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கிறது போல் தெரிகிறது. ஏனென்றால் முல்லாமார்களுக்கு 12,000, 50,000, பூசாரிகளுக்கு 12,000. இது எந்த வகையில நியாயம்? அதனால அரசாங்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஊருக்கு ஒரு பூசாரி இருந்தாங்க பாருங்க. நீங்க எல்லாம் ஓட்டு கேட்கறதுக்கு எங்கிட்டதான் வந்தாகணும். எங்க பூசாரி எல்லாம் வந்து பார்த்தாகணும். பூசாரியே வேண்டாம் பார்த்து எலெக்ஷன்ல நிக்கிறேன் செய்யணும். அம்மாங்கிட்ட வேண்டி போயிட்டு வந்தாங்க வந்து நீங்க எங்கிட்ட வந்து நிக்கணும். நிறைய பிரச்சனை தேர்ந்து வைக்கணும். அமைச்சருக்கு நிறைய கோரிக்கை கொடுத்திருக்கோம். தீர்த்து வச்சிருக்கணும். ஒரு வருஷத்துல கொடுத்தா பரவாயில்ல, 5 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். 1000 ரூபாய் கர்நாடகாக 500 ரூபாய் இருந்தா 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டா எங்க வயிறு கழிஞ்சிருமா? கல்வி 1000 ரூபாய் கொடுத்துட்டா கழிஞ்சிருமா? இறந்து போன பூசாரிக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னா இப்ப இருக்கக்கூடிய உயிரோட இருக்கணும் வழி இல்லை. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என்ன வேலை? கோயில் வீட்டுல கோயில் நிலத்துல குடியிருந்தா பெரிய பெரிய ஆளுலாம் 10 ஏக்கர் 12 ஏக்கர் கொண்டு கொள்ளையடிச்சு கட்டணம் பெரிய பெரிய கட்டணம் கட்டி வைக்கிறாங்க. ஆனா அந்த திருக்கோயில பூஜை செய்யக்கூடிய பூசாரி அது சின்ன ஒரு வீடு பட்டா நிலையில ஒரு பூசை போட்டிருக்கான். இவங்க போய் அந்த இடத்துக்கு வாடகை நிர்ணயம் பண்ற நோட்டீஸ். நீ சம்பளத்தை கொடுத்துட்டு வாடகை நிர்ணயம் பண்ணணும். சம்பளத்தை அந்த பூசாரிக்கு 10,000 12,000 20,000 கொடுத்துட்டு நீங்க வாடகை நிர்ணயம் வந்து 2,000 போடலாம் 7,000 போடலாம். நீங்க சம்பளம் கொடுக்கறதே 33 ரூபாய். ஒரு சாதாரண மனிதன் ஒரு நாளைக்கு வெளியே நாளைக்கு எழுச்சி வந்தாங்கன்னா பல்வேறு முதல் சோப்பு முதல் டீ வரை எவ்வளவு செலவாக வருவாய் வரக்கூடிய துறையாக இருந்தும் இன்னமும் எங்களை கட்டெழுத்தக்கூடிய நிலைமையில வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் பூசாரிகள் இந்து சமுதாயத்தின் பாதுகாவலர்கள். பூசாரிகளுடைய வாக்கு பறிக்கக்கூடும். அதனால் இங்கே வந்திருக்கின்ற பூசாரிகள் எத்தனையோ கோரிக்கைகளை கொடுத்திருக்கின்றோம். 25 அம்ச கோரிக்கையை கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு அமைச்சரிடம் கொடுத்திருக்கோம். 25 அம்ச கோரிக்கை தேர்தல் அறிக்கையில் கொடுங்க நம்ம கேட்டிருக்கோம். அரசாங்கமும் மற்ற கட்சிகளை என்ன செய்து பொறுத்திருந்து பார்ப்போம். நம்முடைய கோயில் பூசாரி நலச்சிங்கமானது இந்த 21வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான வேளையில் இந்த சிறப்பான மாநில பொதுக்குழு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு கீழே நடைபெற்றது. பூசாரிகள் சில கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். சில பூசாரிகள் வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். முடிவை எடுக்கக்கூடிய எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்பதனை முடிவு செய்யக்கூடிய பொறுப்பினை மாநில பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தலைவர் என்ற முறையிலே இடத்திலே
ஒப்படைத்துள்ளார்கள். உங்களுக்கு நல்லதொரு திட்டத்தை தரக்கூடிய அரசுக்காக அரசை தேர்ந்தெடுப்போம். அதற்கான பணியை தொடர்ந்து செய்வோம். பூசாரியுடைய வாக்கு யாருக்கு என்பதை அதுக்கு பிறகு நம்முடைய அதிமுக ஆட்சியில எடப்பாடியார் கருணாநிதியாக கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த நலவாரியம் என்று கூட பார்க்காமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கிராமப்புற பூசாரிகளுக்கு கருணாநிதியாக 2000 கொடுத்தார். பூசாரி ஓய்வூதியத்தை அவர்தான் 1000ஆக இருந்ததை 3000ஆக உயர்த்தி கொடுத்தார். ஆனால் தற்பொழுது பூசாரி நலவாரியத்தின் மூலமாக இதுவரை ஒரு சல்லி பைசா கூட வழங்கப்படவில்லை. நேற்றைய தினம் பேரளவுக்கு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அந்த நிகழ்ச்சியிலே பூசாரி அல்லாதவர்களை தலைமையேற்க சொல்லி அந்த விழா ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள். அதிலே பூசாரிகள் நலவாரியத்திலே உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 12,000 ரூபாய் வச்சு 1 லட்சம் ரூபாய் வண்டி வாங்கறதுக்காக 12,000 ரூபாய் வச்சு வண்டி வாகனம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். முல்லாமார்களுக்கு பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய முல்லாமார்களுக்கு 50,000 ரூபாய் மானியம் கொடுக்குது அரசாங்கம். பெரிய திருக்கோயில்ல கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்தை எடுத்துக்கிட்டு எங்க திருக்கோயில வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கிட்டு ஆனா எங்களுக்கு அரசாங்கம் 12,000 ரூபாய் மானியம் அறிவிக்குது. இது எந்த வகையில நியாயம்? திமுக 4.5 வருஷம் நடந்திருக்கு. 4.5 வருஷத்துல உங்க கோயில் பூஜாரிகள் ஒண்ணுமே பண்ணல. இஸ்லாமியர்களுக்கு பண்றாங்கன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த அளவுக்கு கோயில இருந்து வருமானத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பண்ணலையா? இல்ல, நம்ம தான் கேட்கிறோம். கோயில இருந்து வரக்கூடிய வருமானம் அதிகாரிகளுக்கு சம்பளம் தரத்துக்கு வேணா அது முக்கியத்துவம் காட்டுது. அந்த திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு 33 ரூபாய், அந்த திருக்கோயிலை நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரிக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அது எந்த வகையில் நியாயம்? எங்களுடைய வருமானத்தில் இருந்துதான் திருக்கோயில் வருமானத்திலிருந்து அதிகாரிகளுக்கும் ஆடிட்டுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. அந்த திருக்கோயில பூஜை பண்ணக்கூடிய பூசாரிகளுக்கு 33 ரூபாய் கொடுத்தா அவன் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? நீங்க கொடுக்கிற 12,000 ரூபாய் மானியத்தை வச்சு 82,000 ரூபாய் அவன் எப்படி லோன் வாங்க முடியும்? முல்லாமார்களுக்கு காட்டக்கூடிய அக்கறையை கிராமப்புற பூசாரிகளுக்கு அரசு காமிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். நாங்க வேற துறையிலிருந்து எடுத்தாங்கன்னு நாங்க சொல்ல, வருவாய்த்துறையிலேயே போக்குவரத்து துறையிலிருந்து எடுத்தாங்கன்னு நாங்க சொல்லவில்லை. எங்க கோயில்ல வரக்கூடிய வருமானம் 10,000க்கு மேற்பட்ட கோயில்ல கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருது, கடை வருமானம் வருது, வாடகை வருது, இவ்வளவு பணம் வருது. நீங்க எங்க பூசாரிகளுக்கு கொடுக்கறதுக்கு கிள்ளி தரீங்களே, அதான் கேட்கும். இப்ப அப்படி கிள்ளி தர்றேன்னு சொல்றீங்க. 4 வருஷம் உங்களுக்கு கண்டுகளாங்கிறீங்க. வர தேர்தலில் உங்களுடைய இது எப்படி ஆதரவு எப்படி இருக்கும்? இல்ல, வரக்கூடிய தேர்தலை பத்தி நம்ம பொதுக்குழு முடிவு பண்ணோம். எங்களுடைய கோரிக்கை 25 அம்ச கோரிக்கை எல்லா அரசியல் கட்சிக்கும் அனுப்பிச்சிருக்கோம். எங்களுடைய கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில் வெளியிடக்கூடிய கட்சிக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய 6 லட்சம் பூசாரிகளும் அதிலே உள்ள இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் 25 லட்சம் பேர்களும் வாக்காளர்களும் அந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள். இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக நிறைவேற்றலன்னு சொல்லிட்டீங்க. அப்படிங்கும் போது இன்னும் வருங்காலத்தில் நிறைவேற்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிறைவேற்ற நம்பிக்கை நேத்தோட போயிருச்சு. ஏன்னா ஆட்சி நடந்து 5 வருஷம் முடிய போகுது. 5 வருஷமா நடத்த முடியாத, கொடுக்க முடியாத, இனிமேல் கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, பூசாரிகளுக்கு இல்ல. இறந்து போன பூசாரிகள் 1 லட்சம் ரூபாய் நேற்று அறிவிச்சிருக்காங்க. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இறந்து போன பூசாரிகள் இறப்பு நிதி கேட்டு, கல்வி நிதி கேட்டு, வகுப்பூர் நிதி கேட்டு நிறைய விண்ணப்பம் பண்ணி இதுவரையிலும் அவங்களுக்கு ஒரு சல்லி பைசா கொடுக்கல. சல்லி பைசா கொடுத்திருந்தா கணக்கு சொல்லுங்க. நேற்றைய தினம்தான் அரசாங்கம் 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. வருமானத்தை 1ல இருந்து 1.5 லட்சம் கொடுத்துருக்காங்க. மூக்கு கண்ணாடி வாங்குறதுக்கு 1000 ரூபாய். நீங்க மூக்கு கண்ணாடி வாங்கணும்னா சாதாரண ஒரு டாக்டருக்கு செக்அப் பண்ணணும் 500 ரூபாய் டாக்டருக்கு. மூக்கு கண்ணாடி வாங்குறதுக்கு அதுக்கு செலவு பண்ணணும். இப்படி இருக்கு. அதனால அரசாங்கம் நேற்று வேணா பேரளவுக்கு அறிவிச்சிருக்கலாம் ஒழிய அது போஜனமான திட்டம் இல்ல. பழச திரும்ப கொடுத்திருக்காங்களே ஒழிய இது புதிய திட்டமா இல்ல. இது இப்ப நேற்று அறிவிச்சது உடனே அரசாணை பிறப்பிக்கப்பட்டு உடனே நடைமுறைக்கு வருமாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு பெரிய அறிவிப்புலாம் ஒண்ணு நேற்று இல்ல. 1 லட்சம் ரூபாய் இறந்து போனா உயிரோடு இருக்கக்கூடிய பூசாரிகள் சாப்பிடாத நிறைய பேர் இருக்கான், வருமானம் இல்லாத இருக்கான், தட்டுக்காசு நம்பி இருக்கான். அவனுக்கு வாய்க்கு அவனுக்கு குடும்பத்துக்கு உண்டான சம்பளத்தை கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். இறந்து போனதுக்கு பிற்பாடு கொடுத்து என்ன பண்ண போறோம்?
அதாவது கோயில் பூஜாரிகள் உயிருடன் இருக்கும் போதே அவர்களுக்கு உண்டான நிவாரணமோ அவர்களுக்கு உண்டான சம்பளமோ கொடுங்கள், இறந்த பிறகு அப்புறம் என்ன பிரயோஜனம் என தெரிவிக்கின்றனர். ஆனால் நேற்று அரசின் சார்பிலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலும் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் அனைத்துமே எங்களுக்கு எந்த விதத்தில் திருப்தி இல்லை. ஆகவே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் கட்சிக்கு வரும் சட்டசபை தேர்தலில் ஆதரவு அளிப்போம் என தெரிவிக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமருடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன். தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் நலச்சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் மாநில மாநாடு சேலத்தில் இன்று நடந்து வருகிறது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான கோவில் பூஜாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். அவர்கள் தங்களுக்கு அரசு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்துள்ளனர். இது குறித்து நம்ம விளக்குவதற்காக மாநில தலைவர் வாசு இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், என்னென்ன மாதிரி கோரிக்கை தமிழக அரசு கொடுத்துருக்கீங்க? இதுவரை எந்தெந்த ஆட்சியில் என்னென்ன கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க? தமிழ்நாடு அரசுகிட்ட 25 அம்ச கோரிக்கை நம்ம கொடுத்துருந்தோம். குறிப்பா கிராம கோயில் பூசாரி நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும், அதற்கு அலுவல் சாரா உறுப்பினரை நியமனம் செய்ய வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக குரல் கொடுத்து வருகிறோம். அலுவல் சாரா உறுப்பினரை நியமனம் செய்யாமலே அதிகாரிகளை வைத்து அந்த நலவாரியத்தை செயல்படுத்துகின்றார்கள். பூசாரிகளுடைய நிறைகுறைகளை அங்கே சொல்ல முடியவில்லை. அலுவல் சாரா உறுப்பினரை நியமனம் செய்தால்தான் பூசாரிகளுடைய பிரச்சனையை அங்கே கூட்டத்தில் எடுத்துரைக்க முடியும். வேற என்ன மாதிரி கோரிக்கை தமிழக அரசு கொடுத்திருக்கு? தமிழகத்தில் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 40,000க்கும் மேற்பட்டுள்ள திருக்கோயில் இருக்கிறது. அந்த திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய 19,000 திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய ஒரு கால பூஜை நடைபெறும் திருக்கோயிலில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், இப்போது 1500 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. நாள் ஒன்றுக்கு பார்த்தோம்னா 43 ரூபாய் தான் வருது. இதுவரையிலும் வாங்கிட்டு இருக்கிறது 33 ரூபா. இப்ப 500 ரூபாய் சேர்த்து தராங்க. 43 ரூபா 50 ரூபாய்க்குள்ள வரும். இது ஒரு குடும்பத்தை வச்சு அந்த பூசாரி குடும்பத்தை நடத்த முடியாது. தமிழகத்துல பெரிய திருக்கோயில பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் வருது. அந்த திருக்கோயில வரக்கூடிய உபரி வருமானத்துல எடுத்துனாலும் இந்த கிராமப்புற பூசாரிகளுக்கு மாத ஊதியம் கொடுக்கணும். குறைந்தபட்சம் 100 நாள் வேலையில் வேலை செய்யறவங்களுக்கு கூட 400 ரூபாய் ஒரு நாளைக்கு தராங்க. ஆனால் தற்பொழுது மாதம் 1500 ரூபாய் கொடுக்கறதுனால அவர்கள் குடும்பத்தை வைத்து பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அரசு எங்களுக்கு ஒண்ணு இலவசமா ஒண்ணு கொடுக்க வேண்டியதில்லை. பெரிய பெரிய திருக்கோயில்ல உண்டியல் வசூல் பண்றீங்க, ஆள் உயர் உண்டியல் வசூல் பண்றீங்க. அதுல வரக்கூடிய உண்டியல்ல வரக்கூடிய வருமானத்திலிருந்து பூசாரிகளுக்கு மாத ஊதியம் கொடுக்கணும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாநில பொதுக்குழுவில் கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததில் ஒரு சில கோரிக்கைகள் மட்டுமே ஏற்கப்பட்டுள்ளது. கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியம் கலைஞர் ஆட்சியில் அமைக்கப்பட்டு தற்பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நெருங்கக்கூடிய நிலையில் அந்த நலவாரியத்திற்கு அலுவல் சாரா உறுப்பினரை நியமனம் செய்யாமல் அதிகாரிகள் மட்டுமே இந்த முடிவுகளை எடுக்கின்றார்கள். கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியத்திற்கு ஒரு பூசாரியாக உள்ளவரை நலவாரியத்தில் அலுவல் சாரா உறுப்பினராக நியமனம் செய்ய வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். பெரிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு வழங்கக்கூடிய அத்தனை சலுகைகளும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய சிறிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கும் வழங்க வேண்டும் என்றும், தற்பொழுது வழங்க கொண்டிருக்கின்ற பூசாரி ஓய்வூதியம் 4000-ஐ 6000-ஆக உயர்த்த வேண்டும் என்றும், ஊக்கத்தொகையாக இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக ஒரு கால பூஜை நடக்கக்கூடிய பூசாரிகளுக்கு 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது. இதை 6000-ஆக உயர்த்த வேண்டும். பெரிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு குடியிருப்பு கட்டித் தருவது போல் திருக்கோயில் நிலங்களில் குடியிருக்கும் பூசாரிகளுக்கு வீட்டுமனை கட்டித் தருவதோடு அவர்களுக்கு நிபந்தனையில் அடிப்படையில் பட்டா வழங்க வேண்டும்.
மேலும் ஆலய வழிபாட்டு பயிற்சி முகாம்களை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகின்றது. நாங்கள் கேட்டது தாலுகா வாரியாக வழிபாட்டு பயிற்சி முகாம்களை நடத்த வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் 3 மாவட்டத்துக்கு ஒரு பயிற்சி முகாமை இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடு செய்து பேரளவில் நடத்தியுள்ளது. அதோடு மருத்துவ முகாம், பூசாரிகளுக்கு மருத்துவ செக்கப் என்ற பெயரில் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகின்றது. அனைத்து பூசாரிகளுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தில் சேர்க்க வேண்டும். மேலும் கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திருக்கோயில்களுக்கும், குறிப்பாக பிசி எம்பிசி உள்ளிட்ட அத்தனை திருக்கோயில்களுக்கும் கிராமப்புற திருப்பணி நிதி வழங்க வேண்டும். தற்பொழுது ஆதி திராவிடர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியிலே வழங்கப்படும் கிராமப்புற திருப்பணி நிதி பட்டியலில் சேராத திருக்கோயிலுக்கு 1200 திருக்கோயிலுக்கு ஆண்டுக்கு வழங்கப்படுகின்றது. அதே போல பட்டியல் துறை கட்டுப்பாட்டில் இல்லாத பிசி எம்பிசி பகுதியிலே இருக்க திருக்கோயில்களுக்கும் அந்த நிதியை ஒதுக்கி தர வேண்டும். பூசாரி ஓய்வூதியத்தை உயர்த்துவதோடு பூசாரி ஓய்வூதியம் பெற்று வரும் பூசாரி இறந்துவிட்டால் அந்த தொகையை பாதி தொகையை அவருக்கு மனைவிக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை 25 அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு நாம் 2 அரசியல் கட்சிகளுக்கு நாம் கொடுத்திருக்கோம். எங்களுடைய கோரிக்கையை வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சி வெளியிடுகிறதோ அந்த கட்சிக்கு கோயில் பூசாரிகள் நலச்சங்கத்தின் சார்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய 6 லட்சம் பூசாரிகளும் அதை சேர்ந்த 25 லட்சம் உறுப்பினர்களும் வாக்களிப்பார்கள். எனவே எங்களுடைய கோரிக்கையை எந்த அரசியல் கட்சி தேர்தல் அறிக்கையில் வெளியிடுகிறதோ அந்த அரசியல் கட்சிக்கு வாக்களிப்பதற்கு எங்களுடைய கோயில் பூசாரி நலச்சங்கம் முடிவு செய்யும். முதல்வர் நேற்றைய முன்தினம் 11 அறிவிப்புகளை பூசாரிகளுக்காக வெளியிட்டாரு. இதுல உங்களுடைய கோரிக்கை எதுவும் வந்திருக்குங்களா? 11 கோரிக்கைன்னா நான் சொல்றேன், ஒரு சட்டமன்றம் இருக்குன்னா முதலமைச்சர் இருப்பார், அது தேர்ந்தெடுத்து உறுப்பினர் இருப்பாங்க. கருத்து யார்கிட்டயுமே கேட்கலையே, அவங்களா அறிவிக்கிறாங்க, அவங்களா செய்யறாங்க. உறுப்பினரை வந்து நீங்க நியமிச்சிருக்கணும். அலுவல் சாரா உறுப்பினர்களை நியமனம் பண்ணி என்ன பிரச்சனை பூசாரி கிட்ட இருக்கு அப்படின்னு அவன் கேட்டிருக்கணும். எதுவுமே கேட்காத இவங்க இஷ்டத்துக்கு 1000 ரூபாய், கண் கண்ணாடி வாங்குறதுக்கு 1000 ரூபாய், ஒரு மருத்துவர் செக்அப் பண்ணணும்னா நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா 500 ரூபாய் வேணும். 1000 ரூபாய் 1000 ரூபாய் கண் கண்ணாடி கொடுக்குறாங்க. நீங்க 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் டாக்டருக்கு மருத்துவத்துக்கு அவரு கட்டணம் செலுத்துறதா இல்ல கண்ணாடி வாங்குறதா? 2வது இறந்து போன பூசாரிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே 69,000 பேர் உறுப்பினர்கள், நிறைய பேர் இறந்து போயிருக்கான். அவெல்லாம் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, எங்க வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காரு, விபத்துல இறந்திருக்காரு, அவருக்கு இழப்பு நிதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. விண்ணப்பம் போட்டு இப்ப 4 வருஷம் ஆகுது. அவங்களுக்குலாம் ஒரு பைசா இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 69,000 பேர் இல்ல, இப்ப ஆன்லைன்ல சேர்த்து இருக்கிறது மட்டும்தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு 69,000 பேரை இப்ப 6,000 பேரா ஆக்கியிருக்காங்க. அதனால நலவாரியம் வந்து அலுவல் சாரா உறுப்பினர் நியமனம் செய்யப்பட்டால்தான் குறைநிறைகள் அதில் தெரிவிக்க முடியும். இவங்க பாட்டுக்கு அமைச்சரே அறிவிக்கிறதுக்கு அது நலவாரியம் இல்ல, அதிகாரிகள் வாரியம் தான் நாங்க சொல்ல முடியும். கலைஞர் அறிவிச்ச நலவாரியம் முடங்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. எந்த திட்டமும் செயல்படுத்தலன்னு சொல்றீங்க. அரசுக்கு என்ன நீங்க இல்ல, நாங்க நலவாரியத்தை நம்ம அலுவல் சாரா உறுப்பினர் நியமனம் செய்யணும். பூசாரி நலவாரியத்தை பூசாரி தலைவரா இருக்கணும். அந்த நலவாரியத்துக்கு தலைவரா ஒரு பூசாரியை தான் நியமனம் பண்ணணும். அப்பதான் அவருடைய பூசாரியுடைய நிறைகுறைகளை தெரியும். அமைச்சர்கிட்ட அந்த நலவாரியத்தை இருக்கக்கூடாது, எந்த அமைச்சர்கிட்ட கொடுக்கூடாது. பூசாரி இப்ப கட்டிட தொழிலாளர் நலவாரியம் இருக்குன்னு அறிவிக்கா,
ராமகோயில் பூசாரி நல வாரியத்துக்கு அமைச்சர் தலைவராக இருக்கக்கூடாது, பூசாரி ஒருவர் தான் தலைவராக இருக்கணும். அப்பதான் பூசாரி பிரச்சனையை சொல்ல முடியும், அவங்க பிரச்சனையை தீர்க்க முடியும். ஓகே. பணம் வச்சிருக்கீங்களா? பணத்தை வந்து முறைகேடு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நாங்க அந்த கருத்து வந்து நிறைய வந்துட்டு இருக்கு, தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா அதை நாங்க என்ன டீப்பா போகல. எங்களுடைய பிரச்சனைக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க ஒரு 25 வருஷம் கோரிக்கை வச்சிருக்கோம், அது போயிட்டு. இது வரைக்கும் உங்களுடைய கோரிக்கையில எந்த அரசியல் கட்சியும் செவி சாய்க்கலையா? எந்த அரசியல் கட்சியும் உங்களுடைய கோரிக்கைகளை இது வரைக்கும் செவி சாய்க்கவே இல்லைன்றீங்களா? இல்ல, கோரிக்கை வந்து நாங்க கொடுத்தது 40 கோரிக்கை. அதுல ஏதோ பேரளவுக்கு 1-2 கொடுத்துருப்பாங்க. முடிய முழுமையாக எங்களுக்கு கிடைக்க வேண்டியது பூசாரி நலவாரியத்தை செயல்படுத்தணும். அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கும் ஓய்வூதியம் கிடைக்கணும், அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு மாத ஊதியம் கிடைக்கணும். அதான் எங்களோட கோரிக்கை. ஓகே. ஒரு நிமிஷம்.